வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த தொடர் சிந்தனை உரைவான். வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இவ்வகுப்பில் முதல்ல பேராசிரியர் பழனிசாமியா அவர்கள் மகரிஷியின் ஞானக்களஞ்சிய பாடல்களுக்கு தொடர் சிந்தனை உரையாக விளக்கம் அளித்து வருகின்றார். அவ்வகையில் இன்று பாகம் 13 தொடங்க உள்ளார். கடந்த சில வாரங்களாக உயிரை பற்றிய பாடல்களுக்கு விளக்கமளித்து அதைத் தொடர்ந்து இன்று ஒவ்வொரு உடலும் இறக்கும் போது இந்த ஆத்மா எங்கே போகும், எப்படி போகும், அதனுடைய முடிவு என்ன என்பவற்றை பற்றி ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். ஐயா இந்த மன்றத்துக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தலைப்புகளில் சிந்தனை உரை நிகழ்த்தி அதன் மூலம் எல்லோர் மனங்களிலும் ஓர் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுள்ளார். அவரின் சிந்தனை உரைகள் பலரின் நாளாந்த வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே தொடர்ந்தும் ஐயாவின் சிந்தனை உரைகளை கேட்டு மேன்மையடைவோம். இப்போ சிந்தனை உரையை தொடங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு இறந்த பின் உயிருக்கு பிறவி இல்லை. அன்பர்களே, சென்ற அமர்விலே இந்த கவியினுடைய ஒரு பகுதியை பார்த்தோம். உயிர் உடலை விட்ட பின்னர் ஒன்றுபட்ட தனி இயக்கம் அதற்கு ஏது? உயிர் உடலை விட்ட பின்னர் உணர்ச்சியோ இன்பத் துன்ப உணர்வோ ஏது? உயிர் உடலை விட்ட பின்னர் ஒவ்வொன்றும் அணு அணுவாய் பிரிந்து போகும். உயிர் உடலை விட்ட பின்னர் உயிருக்கு பிறவி தொடரே இல்லை. இந்த கவி உடல் ரீதியான ஆத்மாவின் தொடர்பை பற்றி பேசுகிறது, உயிரின் தொடர்பை பற்றி பேசுகிறது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தாழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். அப்ப 2 உயிர்கள் இணைகின்ற போது எது இணைகிறது? இருவருடைய 7 தலைமுறைகளுடைய பதிவுகளை சுமந்திருக்கின்ற ஒரு பிரதி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அது இணைந்து அந்த பதிவுகளே கருமையமாக ஆத்மாவாக உருவாகும். இந்த காந்த அலைக்களம் தொடர்ந்து தாயின் கருப்பையில அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை ஈர்த்து 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 தன்வசப்படுத்தி இந்த காரண உடல் உயிர் உடலாக மேன்மை அடையும், திணிவு பெறும். இந்த வளர்ச்சி தொடர 2-3 மாதங்களிலே அது திசுக்கள் என்ற வகையிலே பரு உடலாக வளரத் தொடங்கும். அப்போ ஜீவகாந்த கருமையம், காரண உடல்,
பிறகு உயிர் உடல், பிறகு திசுக்களும் இணைந்த மூன்றும் இணைந்த மனித உடலாக காந்த உடல், உயிர் உடல், பரு உடல் என்ற மூன்றும் இணைந்த திருவடிவமாக வளர்ச்சி பெறும். இப்போ இந்த இரண்டு வகை தாய் தந்தை என்ற இரண்டு தலைமுறைகளின் வினைப்பதிவுகளை ஏற்று ஒரு கருவாச்சு. அது ஒரு புதிய ஜீவனாக, புதிய குழந்தையாக, இன்னொரு மனிதனாக வாழ்கிறது. இப்படி கணவன், மனைவி, குழந்தைகள், பிறகு வயதுகத்திலே பேர குழந்தைகள், குரல் பேர குழந்தைகள் கூட பார்க்கலாம். சரி, இப்போ சந்ததி பிறந்த பிறகு இந்த தாய் தந்தை சில காலம் வாழ்கிறார்கள் இல்லையா? 70, 80, 90, 100 வயது கூட வாழ்வார்கள். அப்படி இறக்கின்ற போது இதுவரைக்கும் இவர்களுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மா எங்கே போகும்? இதுதான் ஒரு குழப்பமான கேள்வி. உடல் ரீதியாக தொடர்ச்சி வருவதில் பெரும்பாலும் குழப்பம் இல்லை. அப்படியே யாராவது தவறான கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் ஏற்க மாட்டார்கள். எல்லோருமே தாய் தந்தை வழியாக பிறப்பு என்பதை மாற்று கருத்து இல்லாமல் நம்புகிறார்கள், அனுபவமும் கூட. அதனால் அதில் குழப்பம் கிடையாது. இப்போ குழப்பம் எல்லாம் எங்கே எதிலே வருகிறது என்று சொன்னால், சந்ததிகள் பிறந்த பிறகும் தாய் தந்தை சில காலம் வாழ்கிறார்களே, அப்போ அவர்கிட்ட ஆத்மா இருக்கத்தானே செய்யுது. பிறகு அவர்கள் இறக்கின்ற போது இந்த ஆத்மா என்ன ஆகும்? இதுதான் குழப்பத்திற்கு அடிப்படையான கேள்வி. இதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், வேறொரு உடலோடு இணைந்து கொள்ளும் அல்லது வேறு உயிரினங்களாகவும் பிறக்கும், 6, 5 அறிவு ஜீவன் வரைக்கும் உள்ள உயிர்கள் கூட பிறக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்ற கருத்து மறுக்க முடியாததற்கு காரணம் இதை பற்றிய தெளிவான விளக்கம் தரப்படுவது இல்லை. மகிழ்ச்சி வந்த பிறகுதான் ஏற்கனவே சித்தர் பெருமக்கள் சொன்ன உயிரின் படித்தளங்கள், அதாவது இந்த உலகம் சார்ந்த, பூமி சார்ந்த நிலையிலே தங்கிவிட்டால் அதுக்கு சாலோக்கியம் என்று பெயர். பூமியுடைய எல்லை கடந்து சூரியனின் காந்த களத்திலே நின்று விட்டால் அது சாமீபியம், சமீபத்தில் சாமீபியம். இதையும் கடந்து பிரபஞ்ச களத்திலே நின்று விட்டால் எண்ணற்ற தோற்றங்கள் உள்ள களம் இல்லையா, ரூபங்கள், அப்ப சாரூபியம். இதையும் கடந்து மோட்சம் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுத்த இந்த பிரபஞ்ச களத்தையும் கடந்து விட்டால் அது மோட்ச நிலை என்று சொல்லக்கூடிய சாயுச்சிய நிலை, உச்சகட்டமான நிலை. இதைத்தான் சாகித்ய அகாடமி என்று ஒரு உயர்ந்த விருது தருவார்கள். இப்படி இந்த உயிரின் உடலை விட்டு பிரிந்த உயிரின் படித்தளங்கள் 4. இப்படி பிரிந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை என்ற கருத்து இந்த கவியில மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். உயிர் உடலை விட்ட பின்னர் உயிருக்கு பிறவி தொடரே இல்லை. வாழ்கின்ற காலத்திலே தான் சந்ததி தொடர் உருவாகுமே தவிர வயது முதிர்ந்த காலத்துல கூட மகப்பேருக்கு வாய்ப்பு கிடையாது அல்லவா? 45 வயதுக்கு பிறகு மகப்பேறு வாய்ப்பு என்பது அது மிராக்கிள், எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்குமே தவிர 35 வயது கடந்து விட்டாலே பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, மகப்பேருக்கான வாய்ப்பு குறைவு.
ஆனால் தான் பருவத்தே பயிர் செய் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். ஆகவே உடலை விட்டு பிரிந்த பிறகு உயிர் மீண்டும் ஒரு உடலுக்குள் வரும் என்பது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் தாய் தந்தை வழியாக ஒரு உயிர் உருவாகிவிட்டது. மீண்டும் அங்க எங்க இடம், எதுக்கு தேவை, எங்க போகாது. இப்போ இந்த இறந்த பிறகு பாருங்க, இதுல இறப்பு என்பது 3 வகை. அதாவது தற்கொலை, கொலை, விபத்து என்ற அகால மரணங்கள், பிறகு நோய்வாய்ப்படுவது, வயோதிகம், முதுமையின் காரணமாக உடல் தளர்ந்து நின்று போவது, இது 2வது வகை. உச்சகட்ட நிலை என்ன என்றால் மகான்கள் வாழ்ந்தது போதும் என்று நிறைவாகவே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலை. அதான் சாவிச்ச நிலைன்னு சொல்லக்கூடியது. இப்படி இந்த 3 நிலைகளிலே உடலை விட்டு பிரிந்த ஆத்மா நிலை கொள்கிறது என்பது சித்தர்கள் கண்டெடுத்தது, ஞானியர்கள் கண்டெடுத்தது. இது நீண்ட நெடுங்காலமாக இதை பற்றி பேசப்படவில்லை. அதனால் குழப்பமான கருத்துக்களையே சொற்பொழிவாளர்கள் பேசி வந்தார்கள். மகர்ஷி வந்த பிறகு மீண்டும் இந்த உண்மை இன்றைக்கு தெளிவாக நாம் பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மகர்ஷி அவர்கள் எளிமையாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். இப்போ கறந்த பால் மடி புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த இலை பூ மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று 3 முறை சொல்லி சத்தியமே செய்துவிட்டார் திருமூலர். அதனால் இவர்களை விட அகக்காட்சியாக உயிரை கண்டவர்கள் யாருமே இன்றைக்கு கிடையாதுங்க. எந்த மடாதிபதியோ மதவாதியோ சொற்பொழிவாளர்களோ கிடையாது. இதுதான் இன்றைக்கு சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட், உச்சகட்ட தீர்ப்பாக இதைத்தான் நம்பி ஏற்றாகணும். சரி, இதை அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் நம்ம சிந்தித்து புரிந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்வி. அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முடியுமா என்றால், இப்போ சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம், ஆத்மாவுடைய அமைப்பு எப்படி இருக்கும். ஒரு டிவிடியோ அல்ல சிடி தகடு போல ஒரு சிறு புள்ளிக்குள், அளக்க முடியாத சிறு புள்ளிக்குள் இதெல்லாமே அடங்கி போகிறது. இதை பல கோடி மடங்கு மிகைப்படுத்தி பார்த்தால், மேக்னிஃபை, அப்படி மிகைப்படுத்தி பெரிதுபடுத்தி பார்த்தால் இந்த சிடி தகடு போல இருக்கும் என்ற கருத்தை ஏற்கனவே பார்த்தோம். இது இந்த கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றோம் இல்லையா விஞ்ஞானத்துல. இப்போ கிராவிட்டி என்பது பொதுவாக பூமி ஈர்ப்பு சக்தி என்று எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். மகர்ஷி அவர்கள், சித்தர் பெருமக்கள் எல்லாம் அந்த இறைவெளியை தஞ்சிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இறைநிலையை தஞ்சிருக்கதான். இப்ப அந்த கருத்தை, அது சூழ்ந்தழுத்தும் விசை இல்லையா, சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், இது தஞ்சிருக்கும். ஈர்ப்பு விசை என்பது தஞ்சிருக்கும், மையத்தை நோக்கி இருக்கிறது. ஆப்பிள் கீழே விழுந்தது, மேலே போன கல் கீழே விழுது. இப்படி கீழே விழுவதற்கு காரணம் பூமியின் ஈர்ப்பு விசை என்று நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருந்த காலம் உண்டு. இன்றைக்கு இந்த கருத்தை விஞ்ஞானம் மாற்றி அமைத்திருக்கிறது.
என்ன என்றால், இட் இஸ் நாட் கிராவிட்டி, இட் இஸ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. எப்படி நிரூபிச்சாங்க அப்படின்னா, இங்க அமெரிக்கால நாசால ஒரு டெஸ்ட், அதை நம்ம வலைத்தளங்களிலே கூட பரவலாக வந்தது. நான் அந்த வீடியோ பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்க, டீஆக்சிஜனைஸ்டு சேம்பர், அதாவது ஒரு அறையில கூண்டுக்குள்ள ஆக்சிஜன் காற்று முழுவதும் வெளியெடுத்துடுறாங்க. ஹைட்ரஜன் எடுக்க முடியாது. ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஒடுங்கி போயிடும், டப்பாயிடும். அப்போ முழுவதும் காற்றை வேக்கும் என்பது சாத்தியம் இல்லை இந்த பூமிக்குள்ள. அதனால உள்ள ஹைட்ரஜன் காற்று இருக்கத்தான் செய்யும், அதை எடுக்க முடியாது. அப்போ ஆக்சிஜன் மட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ ஹைட்ரஜன் காற்று மட்டும் உள்ள இருக்கு. இதுல ஒரு தராசு மாதிரி ஒரே சம நிலையில உள்ள ஒரு உச்சத்திலிருந்து ரெண்டு பக்கத்திலிருந்து ரெண்டு பொருளை கீழே விழச் செய்யறாங்க. ஒன்று கிரிக்கெட் பால், இன்னொன்று ஒரு இறகு. இது சாதாரணமாக அந்த ஆக்சிஜன் எடுக்கப்படாத நிலையில எப்பவும் போல இங்க கிரிக்கெட் பால் எவ்வளவு சீக்கிரமா கீழே விழும். அது ஒரு சருகு, காத்துல மெதுவா தவந்துட்டு மெதுவா கீழே வரும். இது நாம் பார்த்த காட்சி. அதே போல அவங்க முதல்ல டெஸ்ட் பண்றாங்க. ஆக்சிஜனைஸ்டு பண்ணக்கு முன்னாடி நார்மல் அட்மாஸ்பியர்ல பண்ற போது அந்த ஃபெதர் மெதுவா சேர்ந்து கீழே வந்து மண்ணை தொடுக்கிறது. அந்த கிரிக்கெட் வந்து வேகமாக வந்து கீழே இருந்து ஒரு காட்டன் பாக்ஸ் அதை பொத்து கொண்டு உள்ளே விழுகிறது. சரி, இப்ப அதுல இருந்து ஆக்சிஜனை சுத்தமா வெளியேற்றிட்டாங்க. இப்ப இந்த சேம்பர்ல இதே எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள நடக்குது. ரெண்டு பொருளையும் ஒரே நேரத்தில் கீழே விழ செய்யறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறகும் இந்த பந்தும் ஒரே வேகத்தில் கீழே வருது. இப்ப என்ன காரணம்? கிராவிட்டி காரணம் என்றால் காத்தை மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. கீழே பூமி அப்படிதான் இருக்குது. அப்போ கிராவிட்டி காரணம் என்றால் எப்பவும் போல பந்து வேகமா கீழே வந்து அந்த காட்டன் பாக்ஸை ஓட்ட போட்டிருக்கணும். போடலையே. அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க? ஈர்ப்பு இல்ல, மேலே இருந்து ஒன்று அழுத்துகிறது. இப்போ சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். அது மட்டுமல்ல, அது நிலைத்த ஒன்று, மாறுவதில்லை. அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்ல அழுத்த வேறுபாடு கிடையாது. இப்போ கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், நிலைத்த சூழ்ந்து அழுத்துகின்ற ஆற்றல், கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று இதுவரைக்கும் கிராவிட்டி என்று சொல்லி வந்த விஞ்ஞானம் இப்போது கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று சொல்கிறது. அப்போ இந்த பூமியின் மையத்தை நோக்கி வெளியிலிருந்து ஆற்றல் உள்ளே அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தத்தில் தான் இந்த பூமி மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. சரியா? இப்போ இந்த அழுத்தத்தை எதிர்த்து போவது எப்படி? ஒரு கல் எடுத்து மேல வீசுறோம். நம்முடைய என்ன சொல்வது, ஆற்றல், வீசுகின்ற திறமை, கல்லுடைய அளவு, சைஸு, வீசுறோம், மேல போகுது. மேல போக போக அந்த வேகம் குறைந்து கொண்டே போய் ஒரு கட்டத்துல இந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஆக்ஷன் ரீப்ளே போடுறாங்க பாருங்க, அது மாதிரி இதை போட்டீங்கன்னா ஒரு புள்ளியிலே கல் நின்று கீழ் நோக்கி திரும்பும். மேலே போன கல் ஒரு புள்ளியில் நின்று கீழ் நோக்கி வரும். அப்படி என்றால் என்ன நடக்கிறது என்றால், இந்த கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், இதை எதிர்த்து நாம் ஆற்றலை பயன்படுத்துகின்றோம். அந்த ஆற்றலுக்கு ஏற்ப கல் மேல போகுது. அந்த சூழ்ந்தழுத்தம் இதை தடுக்குது, தடை செய்கிறது. அதை மீறி கல் மேலே பயணிக்கிறது.
அப்போ என்ன ஆகும்? பிரேக் போட்டோம்னா வண்டியுடைய வேகம் குறைந்து நின்று போகுது இல்லையா? அதே போல இந்த சூழ்ந்த அழுத்தம் தடைப்படுத்துகின்ற போது இந்த வேகம் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் பூஜ்ஜியமாகின்ற போது நின்று, அதன் பிறகு என்ன செய்யும்? அந்த அழுத்தம் கீழ் நோக்கி தள்ளுகிறது. சூழ்ந்த அழுத்தம் இந்த கல்லை கீழ் நோக்கி தள்ளுகிறது. அப்ப இங்க ஆக்சிஜன் எல்லா காற்று கலந்திருக்கு இல்லையா? அப்போ அது அந்தந்த பொருளின் எடைக்கு தகுந்தாற் போல வேகத்தோடு கீழ் நோக்கி வரும். அத்தனை அணுக்களும் சுற்றி அழுத்துகின்ற போது பெரிய பொருள் வேகமா கீழே வரும், சின்ன பொருள் மெதுவாக கீழே வரும். சருகு காகிதம்னா மெதுவா அப்படியே பறந்துகிட்டு மெதுவா வந்து கீழே விழும். அப்போ அந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் கூட அணுக்களை கீழ் நோக்கி அழுத்துகிறது. ஒரு பொருளிலே எத்தனை அணுக்கள் இருக்கிறதோ அதுக்கு ஏற்ப வேகம் அதிகம். கனத்த பொருள் சீக்கிரமா கீழே வருது, பஞ்சு மெதுவாக கீழே வரும். இதுதான் பிரின்சிபல். இது யாரா மறுக்க முடியுதா? இல்லை. இப்போ இதே பிரின்சிபல நம்ம ஆத்மாவுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்ப ஆத்மா என்பது என்ன? ஜீவகாந்த கருமையம் இல்லையா? அது ஒரு காந்த அலைகள். இதுல பெற்ற அனுபவங்கள் எல்லாமே அதுல கேரக்டரைசேஷன் தன்மயமாகிறது. அப்ப என்ன ஆகும்? தூய்மையான ஒரு காத்துல கொஞ்சம் அதுல வேற ஏதாவது ஒரு காற்றையோ ஒரு தூசு போட்டோம்னா அது என்ன ஆகும்? மையத்துல வந்து நின்றுடும். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வால் நட்சத்திரம் பூமியில மோதுகிறதுன்னு 1978 79 வயசானவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, ஒன்று சயின்ஸுடைய ரிசர்ச்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று, அப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் உடம்பேட்டையில் வங்கியில் சேர்றேன் February மாதம் 78. அப்போ அந்த வருஷத்துலையோ அடுத்த வருஷத்துலையோ அங்கே இதை ஒரு பயன்படுத்த ஒருத்தன் என்ன பண்ணினா, இந்த தாயத்து கட்டிட்டா அந்த ராக்கெட் மேலே விழுகாதுன்னு சொல்லி 5 ரூபாய்க்கு அவர் வியாபாரத்தை பண்ணி காசு சம்பாதிச்சிட்டான். அது மாதிரி பல பேர் வந்து ராக்கெட் இங்க வந்து விழுந்துரும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதே செய்தியை டிவியில பேசுற போது என்ன சொல்றாங்க? இட் இஸ் அப்சார்ப்ஷன், நாட் கிளாஷ், இட் இஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்றாங்க. ஈர்க்கப்படுகிறது. அப்ப எங்கேயோ ஒரு விண்கல் அல்லது என்ன சொல்லுவோம், வால் நட்சத்திரமா, அது அதனுடைய ஆர்பிட்ல இருந்து வெளியே வந்தது இன்னொரு கோளுடைய ஆர்பிட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அது மையத்துல போய் சமன்பட்டு போகும். அதை பொத்துட்டு அந்த பக்கம்லாம் வராது. இதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல். சரி, இதன்படி இப்போ நம்முடைய ஆத்மா என்பது ஒரு பியூர் பயோமேட்டிக் ஃபீல்டு. இதுல பெற்ற அனுபவங்கள் எல்லாம் உள்ள போய் பதிந்து 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 அதை 2 செக்ஷனா பிரிக்கிறோம். ஒன்று வந்து முன்வினை, அதாவது நாம் பிறக்கின்ற டெலிவரி டைம் வரைக்கும் உள்ளது எல்லாமே சஞ்சித கர்மா என்ற முன்வினை. 3 வயதுக்கு பிறகு நாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே தன்வினை, பிரார்த்த கர்மா. அப்போ இந்த டெலிவரி டு 3 இயர்ஸ்க்கு ஏன் ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் இல்லாமல் கூட வேலை செய்யலாம். ஆனால் வேலை செய்ய முடியுமா? என்ன உள்ள போடுறோம்னு தெரியாது. மெமரியில வச்சுக்க முடியுமா? ஒவ்வொரு பட்டன் அழுத்துற போது இந்த பட்டன் அழுத்திருக்கோன்னு சொல்லி மெமரியில வச்சுக்க முடியுமா? சாத்தியம் இல்லை.
அப்போ ஸ்க்ரீன்ல பார்த்து நம்ம டைப் பண்றதெல்லாம் அது அப்படியே வந்து கடைசியில் சேவ் பண்ணும்போது இந்த மெசேஜ் இந்த ஃபைல் உள்ள போகுதுன்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உணர்புலன்கள் 5, செயல் புலன்கள் 5, இந்த 10 புலன்களும் நம்முடைய கீபோர்டு. கம்ப்யூட்டர் போல நம்முடைய கீபோர்டு. இது ஆப்ரேட் பண்றோம். புலன்களை பயன்படுத்துகின்றோம், செயல் புலன்களை பயன்படுத்துகின்றோம். இந்த அனுபவம் உள்ள ரெக்கார்டுன்னு சொன்னா ஒரு ஸ்கிரீன் வேணும். என்ன பண்றோம்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கிரீன் வேணும். அது இந்த மூளை. அதனால மூளை கட்டி முடிப்பதற்கு 3 வயசு வரைக்கும் ஆகும். அதனால் அது வரைக்கும் நிலைத்த ஸ்திரமான பதிவு இருக்காது. சிரிச்சா சிரிக்கும், அடிச்சா அழகும், மறுபடி கூப்பிட்டா வந்துடும். 3 வயசுக்கு அப்புறம் கூப்பிட்டீங்கன்னா, இப்பதான் அடிச்ச, மறுபடி கூப்பிடுறியா? போ, நான் வரமாட்டேன். அப்போ ரெக்கார்டு வந்தாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து அடிச்சா அழுகுது? கூப்பிட்ட உடனே வந்துடும், ஏன்னா ரெக்கார்ட் ஆகல. அது போல அந்த 1 to 3 என்பது பதிவு இல்லாத, எந்த செயல் செய்தாலும் தன்னுடையது என்று நினைக்காத, இது போல பக்குவப்பட்ட மனிதனும் இறைவனாகவே எதையும் தனக்குள்ள வாங்கிக்க மாட்டார். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. பக்குவப்பட்ட ஞானிகள் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. சித்தம் போக்கு சிவம்போக்கு. அந்த குழந்தை மாதிரி சேர போது பைத்தியம் நினைக்கிறாங்க இவங்க. அவங்க பைத்தியம் இல்லை, தெளிவா தான் இருக்கிறாங்க. நாம தான் பைத்தியம். அவங்க சித்தர்களும் தெளிவா தான் இருந்தாங்க. எதையெல்லாம் நம்ம வந்து சிஸ்டம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க வந்து மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அப்போ பதிவு அற்ற நிலையிலே வாழ்வது தெய்வத்தினுடைய இயல்பு. அது குழந்தையில எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு சாட்சி. இதுபோல் நாம் பக்குவமாக வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டல். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற வந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துகின்ற இயற்கை தந்த ஒரு கொடை. அது அறிவியல் பூர்வமாக மூளை கட்டி முடிக்கப்படவில்லை என்ற காரணத்துல அதை நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த 2 வினை பதிவுகள் தானே உங்களுக்கு இதுல காந்த களத்துல விழுந்த ஒரு எடை. பீலிபை சாக்காடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பையன், இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு இறகு எடுத்து பார்த்தா எத்தனை கிராம்ங்க? நெக்லிஜிபிள். அது இறகு, அதுக்கு என்னங்க எடை? சரி, எடை பொருட்டே இல்லாத இந்த மயில் இறகை கட்டுக்கட்டா வண்டியில ஏத்திக்கிட்டே போனா ஒரு கட்டத்தில் வண்டியினால் தாங்க முடியாமல் அச்சு முறிந்துவிடும் என்கிற வள்ளுவ பெருந்தகை. அது போல இந்த ஒவ்வொரு அனுபவமும் பெருசா எடை கிடையாது. ஆனா தொடர்ந்து ஆயுள் காலத்துல திரும்ப திரும்ப செய்கின்ற செயல்கள் அவை எல்லாமே எண்ணிக்கை அதிகமாகின்ற போது அந்த ஆத்மாவுக்கு எடை பேதப்படுமா இல்லையா? இதே போலதான். அப்ப இந்த எடை வருவதற்கு காரணம் என்ன? பற்று, ஈர்ப்பு, பந்தம், பாசம், அட்டாச்மெண்ட்ஸ், அஃபெக்ஷன், இது எல்லாம். அப்ப இந்த வாழ்க்கையிலே உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, உறவு நட்பு சார்ந்த, இன்னும் சொல்ல போனா பல பேருக்கு என்னுடைய நாடு, அதாவது ஒரு முறை இங்க இந்தியன் ஃபங்க்ஷன் நடந்தது ஆஸ்டின்ல. அப்போ அந்த நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நான் போயிருந்த போது சாரே ஜஹான் அச்சா இந்துஸ்தான் ஹமாரா அப்படின்னு பாட்டு பாடினேன். இது வேண்டாத வேலை தானே. நீ இருக்கிறது வேற்று நாடு,
நீங்க அந்த நாட்டை இழிவுபடுத்துற மாதிரி இந்த உலகத்திலேயே சூப்பரான நாடு எங்க நாடு தான் அப்படின்னா அப்ப அங்கே இருந்துக்க வேண்டியதானே. இது தேவையில்லாத பிரச்சனை தான் இது. அப்புறம் கலவரம், பகை, நீதான பகை கிரியேட் பண்ற. அப்ப எதை செய்தாலும் எங்கே செய்யறோம், அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு செய்யக்கூடிய அறிவு இருந்ததுன்னா, இது அங்க நான் பாட வேண்டிய கவி சொந்த ஊர்ல பாடுற போது அது தேசப்பற்று நமக்கு எல்லாம் தருகின்ற ஒரு மண்ணு, அதை மதிப்பது, பாராட்டுவது, போற்றுவது ஒரு சிறந்த பண்பாடு. அது அங்க பொருந்தும். நாம பிழைப்பை தேடி இன்னொரு இடத்துக்கு வந்த பிறகு இது என்ன பெரிய இடம், எங்க இடமெல்லாம் சூப்பர், நான் அப்புறம் வேணும் சொல்லுவான். அப்ப அங்கேயே போன துரத்தி விடணும்ல. இப்போ தேவையில்ல விஷயம் தான். இப்படித்தான் ஆஸ்திரேலியால பிரச்சனை பண்ணினாங்க. அதனால கூட்டம் சேரும் போது இந்த திமிரு காட்டுற வேலையெல்லாம் பண்ணினோம்னா அது பகையைத்தான் வளர்க்கும், பிரச்சனையைத்தான் உருவாக்கும். அதனால் இந்த நாட்டு பற்று அது ஒரு பதிவு தானே. இப்படி தனி மனிதனுடைய தான் என்ற அகங்காரத்திலிருந்து மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இனப்பற்று, மதப்பற்று, அரசியல் பற்று இப்படி எல்லாம் உள்ள எது போட்டாலும் உள்ள பதிவு எடை கூடிக்கொண்டே போகும். அப்ப இத்தனை பற்று உள்ள ஒரு ஆத்மா இறப்பை சந்திச்சுன்னு வச்சுக்கோங்க, உயிர் போச்சுன்னா அது எங்க போகும்? டன்னு கணக்க தின்னாச்சு. ஆனா இன்னும் ஹோட்டலுக்கு போனா என்ன புதுசுன்னு கேட்குற ஆளு, ஒரு புறம் சுத்தினாலும் இன்னும் சான்ஸ் கிடைச்சா ராக்கெட்ல போய் சந்திரன்ல போயிட்டு வரலாமான்னு ஆசைப்படுற ஆளு, எத்தனை சொத்து இருந்தாலும் இன்னும் சில கோடிகள் சேர்க்கலாமான்னு நினைக்கிற ஆளு, இவங்கெல்லாம் எங்க போவான்னு நினைக்கிறீங்க? அப்போ எர்த் பவுண்ட் சோல்ஸ் எடை அதிகமாக இருப்பதனால இந்த பூமியை கடந்து போக முடியாது. எப்படி முடியாது? இப்போ பலூன், 2 பலூன் எடுத்துக்கோங்க. ஒன்றுல ஹைட்ரோஜன் சொல்றோமே, இது ஒரு லேசான காத்து, அதை நிரப்புங்க. இன்னொரு பலூன்ல வாய் வச்சு ஊதுவோம். பிறகு இந்த 2 பலூன் நூல்ல கட்டி விட்டுருங்க. இப்ப 2 பலூனுடைய பயணம் எப்படி போகுதுன்னு பாருங்களேன். கார்பன் டை ஆக்சைடு பலூன் கீழ் நோக்கியே போகும். எவ்வளவு உயரத்துல இருந்து அதை விட்டாலும் பள்ளம் இருந்ததுன்னா பள்ளம் பள்ளம் பள்ளம்னு கீழ் நோக்கியே போகும். இந்த ஹைட்ரோஜன் பலூன் இருக்கு பாருங்க, அதை கையை விட்ட உடனே மறுபடியும் பிடிக்க முடியாது. போனது போனதான், போயே போச்சு. இப்போ அதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் என்ன? அது லேசான காத்து, இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் விட அது லேசாக இருப்பதனால பூமியின் மேல் பகுதியை நோக்கி போய் அங்க செட்டில் ஆயிக்கும். கார்பன் டை ஆக்சைடு அழுத்தமான காத்து, இந்த காற்று மண்டலத்தை விட அது கொஞ்சம் கூடுதலான எடை உள்ள காற்று, அது கீழ் நோக்கியே போகுது. இதே போல இந்த ஆத்மா என்ற ஒரு காந்த களம், இதுல சகட்டு மேனிக்கு அனுபவங்கள் உள்ள போட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கீங்களேன், இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு நிரப்பின மாதிரி எடை கூடிரும். அப்ப எப்படி மேல போக முடியும்? அதனாலதான் இந்திய தத்துவம் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையாமை. மற்ற நாடுகள் எல்லாமே நிலையாமை பேசுவதில்லை. லைஃப் இஸ் டு என்ஜாய், வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லும். இந்திய தத்துவம் தான் வாழ்க்கை சாவதற்கே. ஒவ்வொரு கணமும் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற யதார்த்தத்தை மையம் கொண்டது இந்திய தத்துவம். வள்ளுவ பெருந்தகை கூட ஒரு கவியில சொல்லுவார், இந்த உயிரும் சரி பணமும் சரி நிக்குமா? செல்வம் என்ற சொல்லே செல்வோம் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க.
செல்வம் என்றால் செல்வோம், அது செல்வம் இருக்கிற வரைக்கும். போயிடுச்சுன்னா செல்வம் போயிடுச்சு. அது போல இந்த உயிரும் அப்படித்தான். தாய் தந்தையுடைய இணைப்பிலே உடலை கட்டி கொண்டது. சில காலம் இதுல சுக துக்கங்களை துய்த்தது. ஒரு நாள் இந்த உடலை உதறிவிட்டு ஆத்மா தனியா பறந்துரும். குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்து அற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. இவ்வளவுதான் வாழ்க்கை. தான் கட்டிய கூட்டை உடைத்து கொண்டு பட்டுப்பூச்சி பறந்து போது பாருங்க, குழவி பறந்து போது பாருங்க. அதே போல தான் கட்டிய உடல் தான் இது. ஆத்மா தானே முதல்ல உருவாச்சு. பிறகு உருவ அமைப்பு, உடல் ஆற்றல், வலிவு எல்லாவற்றையும் அந்த பதிவுகளுக்கு ஏற்றவாறு ஆத்மாதானே கட்டி கொண்டது. அப்ப தான் கட்டிய கூட்டை உடைத்து கொண்டு பூச்சி பறந்தது போல தாயின் கருப்பையில் ஆத்மா கட்டி கொண்ட இந்த உடம்பு, இதை விட்டு விட்டு ஆத்மா பறந்து விடுகிறது. இவ்வளவு தாங்க உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள பந்தம். இதற்குள்ள என்ன செய்யணும்? நிலைத்ததை பற்றி கொள்ள வேண்டும். அதாவது செல்வம் நிலையில்லாதது, அதை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? தங்கம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம். எங்கே வச்சாலும் சேட்டலைட் கட்டாயி போச்சுன்னா எல்லாரும் பிச்சைக்காரங்க தான் இல்லையா? இப்போ எல்லாரும் டிஜிட்டல் பேங்கிங்ல உட்காந்துருக்கிறோம். எல்லார் கையில் ஒரு அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ டோட்டல் சேட்டலைட்டே கொலாப்ஸ்னு வச்சுக்கோங்க, உலகம் போற. இப்போ என் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் சொன்னா பேங்க் நம்புவானா? யோசிச்சு பாருங்க. அப்போ 10 ரூபா வச்சவனுக்கும் போச்சு, 10 கோடி வச்சவனுக்கும் போச்சு. இப்போ யாராச்சும் 2 பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. அவன்கிட்ட 10 ரூபாய் இல்லை, இவங்ககிட்ட 10 கோடி இல்லை. இப்போ 2 பேரும் பாப்பார் தான். அப்போ சேட்டலைட் கட்டாச்சுன்னா எல்லாரும் பிச்சைக்காரர்கள் தான். அது மாதிரி எங்க வச்சா அது நிலைத்திருக்கும் என்ற வள்ளுவர் சொல்றாரு, பணத்தை எங்க வச்சாலும் பாதுகாக்க முடியாது. எங்க வச்சா பாதுகாப்பாக இருக்கும் தெரியுமா? அற்கா இயல்பெற்று செல்வம், அற்கா இயல்பெற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். நிலையில்லாத பணம் கைக்கு வருகின்ற போது நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடு. அப்போ அந்த பணம் உனக்கும் உன் சந்ததிக்கும் எப்படியோ சேர்ந்துடும், அது அழிந்து போகாது. அப்ப அழிவில்லாத செல்வம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? தங்கம், பணம், வீடு, ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ஆன்லைன் ட்ரேடு, பேங்க் டெபாசிட், இப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் அழிந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அழியாத ஒன்று எது என்று சொன்னால் புண்ணிய கணக்கு. எனவே புண்ணியம்தான் இந்த பிறப்புக்கு பணமாக மாறுகிறது. சிக்கனமான தேவைக்கு போக மீதி பணத்தை மறுபடியும் புண்ணியமா மாத்திட்டேங்க. எப்போதும் அந்த பேங்க்ல புண்ணியம் பேலன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நமக்கும் சந்ததிக்கும் வறுமை இருக்காது. இது இயற்கை கணக்கு. அதனால் இந்த வாழ்க்கை டெம்பரரி தான். அதற்குள் நிலைத்த ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். எது நிலைத்தது? இறைநிலை. அப்போ இந்த தற்காலிகமான வாழ்க்கையில நிலைத்த இறைவனை உணர்ந்து விட்டால் அவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை, அவர்கள் இறப்பதும் இல்லை. உடல் அழிஞ்சு போயிடும்,
ஆனால் அவருடைய அனுபவங்கள், அவர் கண்ட தத்துவங்கள், அவருடைய பக்குவம் எங்கே அழியும்? எங்கேயும் போகாது. ஸோ யார் எப்போ அவர்களை நினைத்தாலும் அவருடைய அறிவுரையும் தவ ஆற்றலும் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலே உடலிலே மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நீதியாகும். அதனாலதான் நிலையாமையை வலியுறுத்தி என்ன சொன்னாங்க, இது என்ன லைஃப் ஐயா, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், அதுக்குள்ள எதுக்காக பாவத்தை செய்வானே. இப்போ இங்க யுத்தம், அடிதடி, கொலை, ஆணவத்தின் பேர்ல, மதத்தின் பேர்ல, அரசியல் பேர்ல, வியாபார பேர்ல, வியாபார போட்டி என்ற பேர்ல இந்த கொல்வது என்பது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். தானா செத்து போற உடம்ப இவன் ஏன் போய் கொல்லுவான்னு சொல்லுங்க. யாரும் இங்க பர்மனன்ட் கிடையாது. ஒரு நாள் சாகத்தான் போறான். அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னைக்கு அவனை கொண்டுடுவேன். ஸோ இது எல்லாமே, இந்த அறியாமை எல்லாமே பாவப்பதிவுகளாக மாறும். ஏன்னா இயற்கையின் நீதி என்ன? எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கான சுதந்திரத்தை தந்திருக்கிறது. அப்போ அதுல குறுக்க போற போது இறை நீதிக்கு குறுக்க போறோம் இல்லையா? அப்ப இது எல்லாமே பாவங்களாகும், அதர்மமாகும். அதனுடைய விளைவு துன்பமாகத்தான் வரும். இப்படி இந்த ஆத்மாவிலே அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற நிலையில சேர்த்து கொண்ட எல்லா பதிவுகளும் இது பூமியை விட்டு மேல போக முடியாதபடி எடையை கூட்டி வைத்திருக்கிறது. அதனால இது பூமியின் காந்த கடத்தில் இருக்குமே தவிர அதை தாண்டி மேல போக முடியாது. சரி, இருந்தா இருந்துட்டு போது, உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல என்று ஒரு கேள்வி வரும் இல்லையா? நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, செத்தவனுக்கு என்ன கஷ்டம்? உடம்பா மனசா? வெறும் பதிவுகள் தானே விட்டு போயிருக்காரு. ஆனா வாழ்கின்ற மக்களிலே அவங்க சந்ததியும் இருக்கிறாங்க இல்லைங்க இல்லையா? செத்து போயிட்டாங்க, அவளுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தை சந்ததி இருக்கும் இல்லையா? அப்ப இந்த தீய எண்ணங்கள், தீய பதிவுகள் யார் ஒரு சூழ்நிலையிலே தீய சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து அது தீய தீய காரியத்தை செய்ய வைத்துவிடும். மீண்டும் பாவம் ரினியூல் ஆயிடும். அதனால் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தானே இத்தனை தவறுகளை செய்தாவது சொத்து பத்து சேர்க்கிறாங்க. அந்த நோக்கம் நிறைவேறாதே. அதனால் சந்ததி நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தின் காரணமாக செய்யப்படுகின்ற பாவங்கள் சந்ததிக்கு துன்பத்தை தான் தருமே தவிர இவர் நினைப்பது போல சுகத்தை தராது. இதெல்லாம் சொல்வதுதான் தத்துவம், ஆன்மீகம். அதனால மேல் இருந்தாலும் கூட அது நம்முடைய சந்ததியும் பாதிக்கும், மற்றவங்களையும் பாதிக்கும். அதனால் வாழ்கின்ற காலகட்டத்திலேயே இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிட்டால் என்ன இருக்குதுல சொல்லுங்க? என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? இதுவரைக்கும் வந்து வாழ்ந்தவர்கள் செய்யாத ஒன்றை நாம் செய்ய முடியுமா? வெரைட்டி வேற. அன்னைக்கு என்ன ஒரு 20 வருஷம் முன்னாடி செயற்கை நுண்ணறிவு இருந்ததா? இல்லை. ஆனா அன்றைக்கும் வந்து ஏகலைவன் இன்டர்நெட் யூஸ் பண்ணாரு, ராவணன் வந்து போயிங் 747 பதிலா புஷ்பக விமானம் யூஸ் பண்ணாரு இல்லையா? அப்ப எல்லா காலத்திலும் இந்த உடம்பு ஒண்ணுதான், புலன்கள் ஒண்ணுதான்,
செய்யக்கூடிய காரியங்கள் ஐவகை: அழுத்தம், ஒளி, சுவையும், மனம். செயல்பாடுகள் 5 வகை தான். இதுக்கு மேல யாரும் செய்ய முடியாது. ஸோ ஒன்லி வெரைட்டி டிஃபர்ஸ், அவ்வளோதான். அன்னைக்கு ஸ்வீட்டே கிடையாது, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்வீட் வச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர. அன்னைக்கும் அறுசுவை தான், இன்னைக்கும் அறுசுவை தான். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்படி ஒவ்வொன்றாக தொகுத்து 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 வகுத்து பார்த்தால்தான் இந்த வாழ்க்கையின் நிலையாமை புரியும். ஒண்ணுமே இல்லை. நாம அந்த மனசை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கற்பனைகளிலே மிதந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கற்பனைகள் நிஜமாகுமா? கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கைகளில் விழுந்திடுமா? கலைவானிலவை நாம் கவர்ந்திட நினைக்கும் காரியம் நடந்திடுமா? எண்ணம் போலவே எதுவும் நடந்தால் இறைவன் இல்லையடா, இக மீதிலே நீ இருக்கும் வரைந்தான் எத்தனை தொல்லையடா என்ற கண்ணதாசன். அது மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு கனவு தான். ஏதோ நாமா போட்டு இழுத்து போட்டுக்கிட்டு நான் இல்லைன்னா அது நடக்காது, நான் தான் அப்படி ஆளு இப்படி ஆளு, பெரும் புள்ளி. என்ன புள்ளி? இந்த பூமி சூரியனிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி கூட கிடையாது. ரொம்ப தூரம் போக வேண்டாம், சூரியன்ல போயிட்டு பூமியை பார்த்தீங்கன்னா பூமி ஒரு புள்ளி கூட கிடையாது. இதுல எப்படி நாம பெரும்புள்ளி ஆக முடியும்? ஸோ இதெல்லாம் நம்முடைய ஆத்ம எடையை கூட்டி வைத்து பூமியை கடந்து போக முடியாமல் செய்கின்ற போது அது சாலோக்கியம். இங்கே இருந்து கொண்டு வாழ்கின்ற மக்களுக்கு நல்லது செய்யுமா? நல்லது செஞ்சா பரவாயில்ல, நல்லது செய்யுமா? இது எல்லாமே ஆசை, பந்தம், பற்று, பாசத்தில் சிக்கிய அனுபவங்கள். பிறந்தவனும் ஆசையோட தான் பிறக்கிறான். இதுவும் சேர்ந்தா சூர்பனையாக மாறுமே தவிர எங்கேயாவது பீஷணன் மாறுமா? மாறாது. அப்போ உலக வாழ்க்கை துக்ககரமாகத்தான் இருக்கும். நாளுக்கு நாள் இந்த உலக வாழ்க்கை என்பது அவலமாகத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தை விட, நம்முடைய அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தை விட இன்றைக்கு நம்முடைய காலம் சுகமா துக்கமா என்பதை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, புரியும். சரி, கொஞ்சம் பக்குவமா வச்சுங்களேன். மாணவர் கலைக்கு வந்தோம், சாமிஜி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, வாழ்க்கை நிலையாம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, ரைட் அப்படின்னு ஓரளவுக்கு பக்குவமாகறோம். அப்போ வந்த நாளிலிருந்து மாயை விலகியது. புதிதாக எந்த தவறும் செய்யலை, யாருக்கும் எந்த மன வருத்தத்தையும் கொடுக்கல. ஸோ கண்மம் மாயை ரெண்டும் விலகி போச்சு. ஆணவம் இருக்குது, ஆணவத்தை விட முடியுதா என்ன? அது இருக்குது ஒரு பக்கம். ஸோ அது சில சமயம் தவறுகின்ற போது ஏதோ ஒன்று செய்யணும் வச்சுங்களேன். ஆனாலும் எண்ணிக்கைன்னு பார்க்குற போது மிக குறைவு தானே. அப்போ என்ன, அது மட்டும் இல்லை, தவம் செய்து பழகி வச்சிருக்கிறோம். நம்முடைய மூலம் என்னன்னு தத்துவத்தில் விளக்கமாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ இது போன்ற உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்ட மனிதர்களின் ஆத்மா அவர் இறக்கின்ற போது அதோடைய எடை குறைவு தானே. எடை குறைவு தான். அனுபவங்கள் எல்லாம் நீர்த்து போயிருக்கும், ஆசா பாசம் நீர்த்து போயிருக்கும். அப்போ எடை குறைந்ததுனால பூமியின் கவர்ச்சிக்குள் நிற்காது. ஏன்னா எடை குறைவான பொருள் மேல் நோக்கி தான் போகும். அப்ப பூமியின் காந்த களத்தை விட்டு அது மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னா சூரியனின் காந்த களம் அப்ப பக்கத்தில் இருக்கிறதுனால சாமீபியம். அது திரும்பி இங்க வராது. பூமியை கடந்து விட்டால் எந்த ஆத்மாவும் திரும்பி வராது. இது இன்னும் ஒரு பக்குவமான நிலை. 5 முறை தவத்தில் நல்ல அனுபவங்கள், அது இதையும் கடந்து போயிடும். சூரிய குடும்பத்தையும் கடந்து பிரபஞ்ச அளவில் போயிடும். மகர்ஷி மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை கடந்தும் பிரபஞ்சத்தை கடந்தும்
சூழ்ந்திருக்கின்ற காந்த களத்துல மிதந்திருக்கும். இப்படி அவருடைய அனுபவங்கள் எங்கிருந்தாலும் யார் தொடர்பு கொள்கிறார்களோ நினைக்கிறார்களோ அந்த தத்துவத்தை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும். இப்படி ஆத்மாக்கள் 4 வகைகளிலே நிலை பெறுகிறது. இப்ப அடுத்தது இந்த பேய் பிசாசு இருக்கா இல்லையா? பைபிள்ல பல இடங்களிலே இயேசு பிரான் பிசாசுகளை துரத்தினார் என்ற வசனம் வரும். பிசாசுன்னு எப்படி இருக்கும்? இங்கே அமெரிக்கா, கனடால எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 ஹாலோவீன் டேன்னு சொல்லுவாங்க. அது அக்டோபர் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மரங்கள் இருக்கு பாருங்க, நிறைய மரங்கள் இருக்கு. இங்கெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் 1-2 மரமாக இருக்கும். அதெல்லாம் இந்த வெள்ளை துணியில நாம் இந்த பேய் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க, அதே மாதிரி செஞ்சு பின்னாடி ஒரு லைட்டும் போட்டுருவாங்க. நீங்க இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரத்துல பேய் தொங்குற மாதிரியே இருக்கும். அது பல வீடுகளில் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி ஏன் வச்சுறாங்கன்னு சொன்னா, ஹாலோவீன் என்பது நம்மில் இருக்கின்ற பிசாசு குணங்களை துரத்த வேண்டும், ஆணவத்தை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா? நம்முடைய தீபாவளி நரகாசுர வதம், கார்த்திகை சூரசம்ஹாரம், இது போல அரக்கர்களை வதம் செய்வது என்ற கருத்தை தான் இங்கே ஹாலோவீன் டே என்று பிசாசை துரத்துவது, பிசாசை வதம் செய்வது என்று. அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா எல்லாரும் பிச்சை எடுப்பாங்க. ஒரு வீட்டில் உள்ளவங்க அடுத்த தெருவுக்கு போய் பிச்சை எடுக்கணும். அப்போ பிச்சை எடுக்கிற போது நம்முடைய மனசு என்ன நிலைமையில் இருக்கும் பாருங்க. ஆணவம் அற்று போகும். கொடுக்குறது ஒரு வகை கர்வம் தான். நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேனாக்கும், அது ஒரு கர்வம் தான். கை நீட்டும் போது மனசு கூனி குறுகுற போதுதான் ஆணவம் இருக்காது. அதுவே தொழிலை வச்சுட்டு அவங்ககிட்டே இருக்கும். பிச்சைக்காரங்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கம்மி கொடுத்து பாருங்களேன், அவன் நமக்கு கொடுத்துருவான் திருப்பி. என்ன அர்த்தம்? ஆணவம். 10 ரூபாய் கம்மி தர்றையா, ஆணவம். அதனால் இது ரொம்ப கஷ்டம். சரி, அது போக இது இருக்கக்கூடிய நிலையில இந்த மறுபிறவி என்பது என்ன அப்படின்னா, பேய் பிசாசு இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா, நாம பார்க்குற மாதிரி வெள்ளை துணி அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைச்சா வெள்ளையா தெரியும், நினைக்கலன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா இது ஒரு மனம் எடுக்கின்ற மாயை. நம்ம எல்லா கதையிலும் பார்த்துருக்குறோம். விட்லாச்சாரியா சினிமா வரும் ஒரு காலத்துல, இப்ப இருக்கிற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த காலத்துல விட்லாச்சாரியா படம் அப்படின்னா பேய் கதை நிறைய வரும். அதெல்லாம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு கணக்கு வச்சிருப்போம். அது மாதிரி யாராவது வராங்கன்னா வெள்ளை துணியில அப்படியே இந்த என்ன படம் அது, ரஜினி படம் ஒன்று பேய் வருதுன்னு சொல்லுவாங்க, சந்திரமுகி, அது மாதிரி அட்டாச்மெண்ட் சோல், அது உண்மைதான். ஆனா அதுக்கான காரணிகள் யார் அப்படின்னா எல்லாருமே அட்டாச் ஆக மாட்டாங்க. இந்த எர்த்பவுண்ட் சோல்ல 2 வகை இருக்கு. ஒன்று அகால மரணம், இன்னொன்று வயோதிக மூப்பு வியாதிகள், இதுல போகக்கூடிய ஆத்மா. இப்ப இந்த வயோதிக மூப்பு நோய்வாய்ப்படுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வயசாகி போச்சா, ஓரளவுக்கு அந்த சாகிற நேரத்துலயாவது என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டு குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சடலத்தை சுற்றி வந்து வணங்குவது அப்படின்றது எல்லா மதத்திலையும் இருக்குங்க. கிறிஸ்துவத்திலையும் பெட்டியில வச்சு இறக்கி எல்லாரும்
பிரார்த்தனை பண்ணுவாங்க. இஸ்லாத்துலேயும் மண்ணில் வச்சு பதிக்கிற போது பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்துக்களை சுற்றி வந்து வணங்குவாங்க. எப்படி இருந்தாலும் என்ன அப்படின்னா, அதனுடைய பதிவுகள் வந்து வெளியே போகக்கூடிய பதிவுகளை வந்து ஏற்றுக்கொள்வது, சுற்றி வந்து வணங்குறவங்க அது அப்போ என்ன ஆகுது, அந்த பதிவுகள் எல்லாமே குணங்களாக பிரியும். இப்போ நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் என்ன சொல்றோம், ஆசை, கோபம், கவலையும் பிரிக்கிறோம் இல்லையா? ஆசையில கூட பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, பதவி ஆசை, இப்படியெல்லாம் இருக்குல்ல. அப்ப அந்தந்த எண்ணங்கள் ஒத்த எண்ணம் உள்ளவர்களோட இணைந்து கொள்ளும், வித்தியாசம் தெரியாது. இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஏகப்பட்ட சம உணர்வு உள்ள பதிவுகள் நிறைய கலந்துதான் இருக்கும். யாருமே தனியா இல்லை, எல்லாரும் பிசாசுகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்கே பேதப்படுகிறது என்றால், இந்த அகால மரணம் இருக்கு பாருங்க, கொலை, தற்கொலை, விபத்து, இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய ஆற்றல் இருக்கு உடம்புக்கும், ஆசை இருக்கு மனசுல. திடீரென்று எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வுல கொலை, தற்கொலை, விபத்து நடந்து போச்சு. உயிர் அகாலமாக பிரிந்து போச்சு. அப்ப என்ன ஆகும்னா, இது மற்ற உயிர் போகுது வயோதிகத்துல நோய்வாய்ப்பட்டு, இது போல தனித்த குணங்களாக பிரியாது. தனித்த குணங்களாக பிரியாது. அது ஒட்டு மொத்தமாக ஒரு தொகுப்பாக காற்றிலே மிதக்கும். இது உருவமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு கரும்புள்ளியாக இருக்கும். அப்போ கரும்புள்ளி இருட்டு தானே, ஆனால் அது இருளை நோக்கியே நகர்ந்து கொண்டு இருக்கும். பகல் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, இருளை நோக்கி தான் நகரும். 2 காரணம். ஒன்று கரும்புள்ளி, இரண்டாவது இந்த ஆத்மா இருப்பதற்கு, ஆத்மா உருவாவதற்கு என்ன காரணம்? ஜீவகாந்தம், அதனோடு லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்த ஒரு கலவை. அப்பதான் மைக்ரோ பாக்டீரியா உருவாச்சு. அதனால இந்த ஆத்மா நிலைப்படுவதற்கு குளிர்ச்சி வேணும், நீர்த்தன்மை வேணும். அதனால குளிர்ச்சி எப்ப இருக்கும்? இரவு நேரத்துல தான் குளிர்ச்சி இருக்கும். அதனால் அது இருளை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கும், இருளல் தான் இருக்கும். சரி, இது யாரை அட்டாச் பண்ணும்? முக்கியமான கேள்வி. இது யாரோடு இணையும்? எல்லாரும் கூட இணையுமா? இணையாது. இப்போ சில இடங்கள்ல போய் துரத்துறதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த சோட்டானிக்கர் அப்படின்லாம் சில இடங்கள் இருக்கு. நான் போபால இருந்த போது எங்க ரீஜனல் ஆஃபீஸ் போற வழியே ஒரு இடத்துல பேய் துரத்திட்டு இருப்பாங்க. அதை கடந்து தான் நான் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ இப்படி அங்கங்க இடங்கள் வச்சிருப்பாங்க. சரி, இப்போ இது யார்கிட்ட அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வினைப்பதிவு ஒரு குடும்பமே அல்லல் படக்கூடிய வகையில இருக்கிறதோ, அதுல தான் ஒருத்தனுக்கு அட்டாச் ஆகும். நீங்க இந்த சோல் அட்டாச் ஆகக்கூடிய ஃபேமிலியை பாருங்க, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாருடைய பாதிப்பும் அதில் இருக்கும். ஸோ ஒருத்தன் அதில் தாக்கப்பட்டாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் மன ரீதியான பாதிப்பு இருக்கும். இது என்ன சுகமாவா இருக்கு? இதுல 2 வகை இருக்கு. நல்ல ஆத்மாக்கள் இருக்கு, தீய ஆத்மாக்கள் இருக்கு. எது நல்லதுன்னா, இந்த கலைகள் சின்ன 5, 3 வயசுலயே அழகா பாட்டு இசையோட பாடுவது, நடனம் ஆடுவது, திருக்குறளை தலைகளை ஒப்பிக்கிறது, இது போன்ற மிராக்கிள்ஸ் எல்லாம் செய்வாங்க. சாமி சொல்லுவாங்க, இது வந்து நல்ல ஆத்மாக்களுடைய இணைப்பு. இது தொடர்ந்து அந்த குழந்தையோடவே இருந்தது என்றால்
15 வயதுக்கு பிறகு அது இசைனா இசைத்துறையில் உலகத்திலே நம்பர் 1 ஆகும். நாட்டியம் என்றால் நாட்டியத்துறையிலே நம்பர் 1 ஆகும். ஓவியம் என்றால் ஓவியத்துறை. இல்லை திருக்குறள்னா திருக்குறளுடைய தெளிவு விளக்க உரை. இப்படி இன்றைக்கு யாராவது இருக்கிறாங்களா பாருங்களேன். நம்ம அப்பப்போ பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி நிறைய நம்ம முதல்லயே பார்த்துருக்குறோம். நமக்கும் 60-70 வயசாகி போச்சு. அன்னைக்கு பார்த்த யாராவது இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ என்னாச்சு, அந்த நல்ல ஆத்மா அது எப்பவும் இருக்காது. அதனுடைய ஆசா பாசம் முடிகிற போது வெளியே போயிடுச்சுன்னா இதெல்லாம் மறந்து போகும். அதுக்கு மேலே சாமர்த்தியம் நிற்காது, வெளிப்படாது. தீயது தான் கெட்டதை பண்ணும். இப்போ நிறைய கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் செய்கிறாங்களே, ஏன் செய்கிறாங்க? ஏன்னா அது போன்ற ஆத்மாக்கள் அதனுடைய ஆளை தேர்ந்தெடுக்கும். அவங்களோடு இணைகின்ற போது இது மாதிரி துணிந்து பாவங்களை செய்வார்கள். ஸோ இது எல்லாமே சந்ததிக்கும் பிரச்சனை, தனி மனிதருக்கும் பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் கூடாது என்பதனால தான் இந்த நிலையாமையை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த பற்றுதல் இருக்காது. சரி, இருந்தோம் வந்தோம். ஸோ இந்த சொல்லுவாங்களே, சாப்பிட்றதுக்கே வாழ்ந்துட்டுருக்கேன்னு ஒரு குரூப்பு, இருக்கிறதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்றது இன்னொரு குரூப்பு, இருப்பதனால் உண்கிறேன் என்பது இன்னொரு குரூப்பு. இந்த மூன்றுமே சாப்பாடு தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லையா? ஆனால் இதில் எது உயர்ந்தது? சாப்பிட்றதுக்காகவே வாழ்வது உயர்வா, அல்லது இருப்பதற்காக சாப்பிடுவது உயர்வா, அல்லது இருப்பதனால் உண்கிறேன் என்பது உயர்வா? இருப்பதற்காக சாப்பிட்றேன்னு சொன்னா ஆசை இருக்கணும்னு. இருப்பதனால் உண்கிறேன் நம்ம கையில் இல்லை. பிறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லை. வர வரைக்கும் நடந்தாகணும் இல்லையா? அப்போ குறைந்த அளவாவது சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி பக்குவப்பட்ட நிலை. இப்படி வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டால் ஆத்ம நிலையை குறைந்தபட்சம் நம்ம இன்னும் சாயுச்சத்துக்கு போக வேண்டாம், மோட்சத்துக்கு போக வேண்டாம். குறைந்தபட்சம் மற்ற யாரையும் துன்புறுத்தாத வகையிலே ஆசா பாசங்களாகவோ அல்லது ஒட்டுமொத்த பிசாசாகவோ துன்புறுத்தாத வகையில இந்த பூமியின் காந்த கடத்தை விட்டு மேலே போயிட்டா போதும். அதுவே மிகப்பெரிய பக்குவம். அந்த வகையில இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டால் இது எளிதுதான். புரிந்து கொள்ளவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் கஷ்டம், குடும்பத்துக்கும் கஷ்டம், சமுதாயத்துக்கும் கஷ்டம். அதனால் அளவுக்கு அதிகமான பந்தம், பற்று, பாசம் எல்லாமே துன்பத்தை தான் கொடுக்கும். ஸோ இதற்காகத்தான் இந்த ஆத்மாவை பற்றிய இந்த விளக்கத்தை சித்தர் பெருமக்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். அப்போ அவங்களோட காண போன இந்த ரகசியத்தை மீண்டும் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச், அறிவியல் பூர்வமாக மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கின்றாங்க. இதை பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. ஐயா வழக்கம் போல் மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. இன்று ஐயா கூடுதலாக இந்த இயலாமையை பற்றி தான் கணக்க சொல்லியிருக்கிறார். அவர் முடிக்கும்போது ஒன்று சொன்னார் என்று சொன்னால், வாழும் காலத்து இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டால் பாவப்பதிவுகளை குறைத்துக் கொள்ளலாம். அதோட இந்த வேட்பவன் சொல்ல, அதாவது சாலோக்கியத்தை விட்டு அடுத்த நிலைகளுக்கு போகலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அதில் நான் இப்போ ஐயா சொல்லும்போது சொன்னதன் நோக்கியன்னு சொன்னால், ஐயா இந்த சிந்தனைகளை கேட்டுக்கொண்டு ஆரம்பத்தில் இந்த வேட்பவன் அதை கேட்டுக்கொண்டு போகவே
பல விடயங்களை புரிந்துருவோம் நாங்கள். அதே போதுமன்ற மாதிரி நாங்கள் இந்த விழுப்புரம் சோலா இல்லாமல் சாளுக்கியத்தை தவிர்த்து அங்கால போவதற்கு என்பதை குறிக்கொண்டு ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள், உங்களுடைய கருத்தை பகிர விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்பேன். எவ்வளவு காண இல்லை. சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த சாளுக்கியத்தை பற்றி சொன்னோம். சாளுக்கியத்துக்கு அந்த விழுப்புரம் சோல் அதுல இந்த பதிவுகள் கூட, பதிவுகள்ன்றது புண்ணிய பதிவுகளும் இருக்கும், பாவ பதிவுகளும் இருக்கும். அந்த பாவப்பதிவு புண்ணிய பதிவு கூடிய உள்ளாக்கள், புண்ணிய பதிவு கூட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், நல்ல விஷயங்கள்னு சொல்லி இப்படி இருங்க. இப்ப வந்து ஐயா புலியாக இருப்போம். உதாரணமாக வேதாத்தியத்துல இருந்து தொண்டுகள் எல்லாம் செய்து அப்படி ஆட்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனைகள் அப்படி அப்படிலாம் செய்து போக போக அந்த இன்னும் செய்ய வேணும் ஒரு அட்டாச்மெண்ட் வரலாம். ஐயாவுக்கு வராட்டிலும் அப்படி ஆக்கிட்டு இருக்கிறான். நல்ல சிந்தனைகள் செய்ய வேணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி அவருக்கு அந்த வயசு போன காலத்திலும் அந்த கூட அதுல ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அந்த செய்து முடிச்சது போதாதன்ற மாதிரி ஒரு நிலை ஒன்று இருக்கும். அது காலத்துல போயிடுங்கய்யா. துவக்கத்துல இருக்கும். துவக்கத்துல வந்து நம்முடைய கருத்து வந்து உலகத்துல பரவணும், எல்லாரும் பயன்படணுன்ற மாதிரி இருக்கும். அது ஒரு கட்டத்தில் நிறுத்து போடும். அதுதான் ஐயா கட்டணும். அப்ப அந்த அப்படியானவர்கள் வந்து போனா அவர்கள் பூமிக்களத்துல இருந்து கொண்டு திருப்பியா அந்த வேறு ஆன்மாவுக்களை அந்த சோல் அட்டாச்மெண்ட்ல வந்து அப்படி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குமான்னு சொல்லி கொண்டு இல்ல அட்டாச்மெண்ட்ல பெரும்பாலும் வரமாட்டாங்க. இப்போ மகர்ஷி கிட்ட வள்ளலார் இருந்தார் அப்படின்னா, வள்ளலாருடைய கருத்துக்கள் மகர்ஷியுடைய கருத்துக்கள் ஒத்து போன நிலை. மகர்ஷியும் சிறு வயசுலிருந்தே அவருடைய ஆராய்ச்சி சிந்தனை எல்லாமே அத்வைத கோட்பாட்டில் தான் வந்திருக்கு. அதனால வள்ளலார் வந்து அவரை தேர்வு செய்திருக்கணும். ஸோ இவர் மூலமாக இந்த கருத்து மீண்டும் உலகத்துக்கு போகட்டுமே அப்படின்னு அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மகர்ஷி மூலமாக வெளிப்படுத்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 1955 தான் சாமிஜி நிறைய கவி எழுதி தள்ளியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு குறைவு தான். 55 தான் அதிகமான. இப்போ கவிகள் எல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே 1955 தான் இருக்கு. சரி, அடுத்தையா இன்னொரு கேள்வி வந்து இந்த ஆணவத்தை பற்றி சொன்னீங்களா? அதாவது வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த பிச்சை எடுத்து அது ஒரு கதை சொன்னீங்க. அதுல அப்படி செய்யும் பொழுது அந்த ஆணவம் வந்து அட்டு போகும்ன்ற மாதிரி ஒரு அந்த பிச்சை எடுத்து அப்படி ஒரு கதை சொன்னீங்க. நான் எனக்கு இப்போது பார்த்த ஞாபகம் உண்டு. இந்த ஆணவம் கண்மம் மாயையில வந்து முதல் கண்மம் மாயை அது அழிஞ்சு அந்த ஆணவம் வந்து கடைசியா போறது ஆணவம். அந்த கடைசியா போறதுன்னு சொன்னா அந்த ஆணவம் அந்த ஆத்மா வந்து முக்தி அடைஞ்சு போறதுக்கு அந்த நிலை வரும் வரைக்கும் அந்த ஆணவம் கொஞ்சம் இருக்கணும். அப்ப அதை அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போகும்ன்ற மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஐயா. எனக்கு என்ன அப்படி ஏதாவது இருக்கா ஐயா? இல்ல, அது அப்பப்போ அடங்கி அப்பப்போ மேல வரும். ரைட். வந்து கொஞ்சம் விழிப்போடு இருக்கிற போது அடங்கி இருக்கும். கொஞ்சம் அது இது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற போது உனக்கு நான் இழைச்சவன் அப்படின்ற மாதிரி மேலே மருந்து தலைக்கு மேலே வந்துடும். என்ன அந்த விழிப்பு இருக்கிற போது நமக்கு வரதுன்னு தெரியும். கொஞ்சம் தலை தூக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் இருப்ப கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸோட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முதல்ல போவது மாயை. ஆன்மீகத்துல முதலில் விலகுவது மாயை. மாயைனா இந்த வாழ்க்கை ரொம்ப சாஸ்வதம், நிரந்தரம், அது பண்ண இது பண்ண நினைக்கிறோமே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்தது தான், பண்ணினது தான், இல்லை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவு கொடுக்குற போது அந்த மயக்கம் கலைஞ்சு போகுது இல்லைங்களா? அப்போ வாழ்க்கையை பற்றிய புரிதல் வருகின்ற போது மாயை விலகும். மாயை விலகுகின்ற போதுதான் அந்த ஆசை பாசங்கள் குறைஞ்சு போகுதா, அப்போ பாவங்கள் செய்ய மாட்டாங்க. ஸோ பாவம் யார் செய்வான்? ஆசை உள்ளவன் தான் பாவம் செய்வான். ஆசை இல்லாதவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. இது ரெண்டும் போனால் ஆணவம் வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது.
அதுவும் ஒரு வகையில வித்யா கருமன்னு ஒன்று இருக்கு. நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போது, பின்பற்றுகின்ற போது என்ன மாதிரி யோகியன் இருக்கானான்ற மாதிரி ஒரு ஆணவம் வந்துடும். அதையும் அமைக்க வைக்கிறதுக்கு தான் அவேர்னஸ் வேணும். சரிங்களா ஐயா? அப்படின்ற ஐயா, இந்த மாயையை பற்றி புரிவதற்கு, இதெல்லாம் மாயதான் என்று புரிவதற்கு அதுக்கு அனுபவம் காலம் எடுக்கும். அப்ப அந்த ஒரே ஒரு பிறப்பில எல்லாம் அந்த மாய கண்மம் எல்லாம் போகாது. அது பல பல சந்ததிகளா போகணும். அப்படி ஐயா? இல்ல, அப்படி இல்லை. நமக்கு விளக்கம் கிடைக்காதது பெரிய குறைபாடு. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எவ்வளி உறைவது உலகம், அவ்வளி உறைவது அறிவு. எல்லாரும் எப்படி போறாங்களோ நாமளும் போய் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்றது பொதுவான சித்தாந்தம் பேசுறாங்க. இது தப்பான புரிதல். அந்த குரலுக்கு அந்த அர்த்தம் இல்லை. எவ்வழி உறைவது உலகம். இந்த உலகம் ஒரு விதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பேட்டர்ன் பிரிசன் ரெகுலாரிட்டி என்ற ஒரு துள்ளி இயக்க விதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல நமக்கு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியை மதித்து வாழ வேண்டும். அதுதான் எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி வாழ்வது அறிவு. மனசு இல்லை, அறிவு. அறிவு கட்ட செய்யாது, மனசுதான் செய்யும். அதனால சில குரட்பாக்களே இவங்களுக்கு சௌகரியமா மாற மாதிரி திருப்பி அர்த்தத்தை அனர்த்தமாக்குறாங்க இல்லையா? அதனால சரியான புரிதல் இருந்ததுன்னா, இது அப்படி இல்லை. முதல்ல விளக்கம் கிடைக்கணும், இன்ஃபர்மேஷன். நமக்கு ஒரு அக்கறை வேணும், நம்ம திருத்திக்கணும்ன்ற அக்கறை வேணும். அது இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம மேம்பாட்டு பயிற்சின்றாங்க. இப்போ பயிற்சியத்தவங்க மேம்பட்டுட்டாங்களா? இல்லையா? மேம்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயிற்சி தனியா தேவையா? அவங்க எப்படின்னு தேடி பிடிச்சிருவாங்க இல்லையா? அதனால யாரையும் நம்ம சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்தாலும் தேத்துறது முடியாது. மகர்ஷிட்டையே தீட்சை வாங்கிட்டு ஓடி போனவங்க எத்தனை பேருங்க இல்லையா? அதனால ஆர்வம், நம்மை நாம் திருத்திக்கணும், நல்லபடியா இருக்கணும்ன்ற ஆர்வம், அந்த ஸ்டேபிள் மைண்ட் இருந்தா தான் ஒரு சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கவனமா கேட்போம், அதுபடி மாறணுமேன்னு ஆசைப்படுவோம், தவறுகின்ற போது வருத்தப்படுவோம், மறுபடியும் வரக்கூடாதே இறைவா அப்படின்னு இறைவனை, குருவை துணைக்கு கூப்பிடுவோம் இல்லையா? இதுதான் வளர்ச்சிக்கு வழியே தவிர தனி ஒரு பிறவின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. முயற்சி செய்வோம், வினை பயனும் சப்போர்ட்டிவ் இருந்ததுன்னா இப்பிறவிலே ஞானம் வரலாம். வரலன்னா பரவாயில்ல, முயற்சி எடுத்ததுக்கு பலன் இருக்கு இல்ல. ஐயாவோட வேறு யாராவது கேள்வி சொல்லுங்க, உங்களோட கருத்து சொன்னால் செய்யலாம். ஐயா வாழ்க வளமுடன். அங்க கேட்டவா சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொல்றதுன்படி பார்த்தா, இப்ப இவரோட கதைக்கும் போது தானே ஐயாவோட விளங்கப்படுத்தும் போது கவனிச்சேன். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப ஓரளவுக்கு இப்ப எங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நிலையாமே எல்லாம் மாயன்னு தெரிஞ்சிடுது. அதே மாதிரி இந்த இந்து சமயத்துல கூட பிறந்த உடனே விபூதி எதை கொடுத்து மிஞ்ச போறது ஒன்றும் இல்லை சொல்லி படிப்பிச்சிடும். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வர இப்ப ஒரு விஷயம் தெரியாம இருக்கேக்கு அதை பற்றி அறிய வேணும், பார்க்க வேணும் ஆர்வம் இருக்கும். இப்ப நாங்க குண்டலினி சக்தி என்று சொன்ன உடனே எங்கட மன்றத்துக்கு எல்லாம் நிறைய பேர் வரையினோம், அதை என்னென்னு தெரிஞ்சு கொள்ற ஆர்வம். அதே மாதிரியே ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் வரையும் அதுல ஒரு ஆர்வம் இருக்குது, தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு கடைசியில இது ஒன்றுமில்லைன்னு வந்த உடனே வாழ்க்கையில சரிப்பு தட்டிடுது எல்லாருக்கும். அதுக்காக எப்படி அவங்க வழியில வரலாம்? சலிப்பு வரும். அதுதான் சலிப்பும் வெறுப்பும் வந்தாதான் அது ஒரு வெறுமை காட்டும். ஆமா ஆமா, இந்த சலிப்பும் வெறுப்பு வந்தாலும் ஒரு வெறுமை காட்டும். அதை சமாளிக்கிறதுக்கு தான் எதையாவது பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது ரொம்ப டார்ச்சர் பண்ணிடும். ஆமா ஆமா. அதனால ஏதோ ஒரு காரியம்
அந்த மற்றவங்களுக்கு சேவை பண்றது அப்படி ஏதோ அது ஒன்று ஒன்றுதான் வீட்டு வேலை, செய்யக்கூடியது. மற்ற உதவி செய்யக்கூடியது, ஏதோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஏதோ புக் ஒர்க் இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் பாஸ் ஆகும். ம், ம், இல்லைன்னா ம், அதை சமாளிக்கிறது கஷ்டம். ம், ம், ம். பற்றி இல்லைன்னா அதுதான் உலகத்துல ஐயா. வந்து எவ்வளோ நேரம் இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு மேல ஆசையும் பற்றும் இல்லைன்னா இந்த மனசு எதை போய் தூங்கிட்டு நிற்கும் அதுதான் அதுதான். இல்லையா? ஆமா ஏன்னா உலக ஆமா. அமைப்பே வந்து சார்பு வாழ்க்கை தான். ஆ ஆ. எதையாவது தொங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது தொங்காத ஒரே இடம் அது இறைநிலை. இறைநிலை. சார்புணர்ந்து சார்பு கடவுழியின் மற்றாங்கு சார்தரா சார்தர நோய். ஸோ இந்த உலக வாழ்க்கையே ஒரு சார்பு நோய் இருக்குன்னு வள்ளுவரே சொல்றார். ஸோ ம், எப்போ ம். எதையாவது சார்ந்திருப்போம், எதையாவது ஆசைப்பட்டுட்டு இருப்போம். அது முற்றிலும் விலகி போச்சு வச்சுக்கலாம், அது ஒரு வெறுமை பயங்கரமான கஷ்டமா இருக்கும். ம், ம். ஸோ உண்மைதான் அந்த ஐயா. அளவுக்கு போன்றதில்லை, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டிட்டு போனோம். அதுதான் வந்து இயல்பாக சாத்தியமாகும். நம்ம சித்தல் மாதிரி வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போய் கடைக்க சாப்பிட்டு சும்மா கிடக்க இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ம், ம். அப்படி உண்மைதான் இருந்திருக்காங்க ஐயா. இல்லையா? ஆமா ஆமா நம்மால முடியுமா அது? ஆமா ஆமா. ஏ? இப்ப இப்ப சில வேளை பார்த்தாய்யா எங்களோட வயசு கூடினாக்கள் இந்த கொஞ்சம் இதண்டாக்கள் கூட ம், அவங்க வந்து தனிமை என்றொன்றுல வந்து இப்ப சில வேளை ஆஸ்பத்திரியில இருப்பாங்க, சீனியர் ஹோம்ல இருப்பாங்க. ஆனா ம். அவங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னா எல்லாரும் பிஸி லைஃப்ல ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து யாரும் வந்தா அவங்களோட பேசினா அப்படி என்றா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமா இருக்குது. அவங்க சொல்றது ஒருவர் கேட்கறதுக்கு இருந்தா. அது அஹ் அது வந்து உலக வாழ்க்கையிலே நாட்டம் உள்ளவங்களுக்கு தான் அந்த கதையெல்லாம் ஆர்வமா இருக்கும். ஆஹா. ஓகே. சரி நீங்க சரி சரி. ஆன்மீகத்துல தேர்ச்சி பெறுகின்றப்போ இந்த புலம்பல் எல்லாம் அது கேட்கவே பிடிக்காது. சரி என்ன சரி. இருக்கு இதுல, ஓகே இதை போய் ஓகே. பேசிட்டு இருக்காங்களேன்னு இருக்கும். ஆமா ஆமா. கருத்து உண்மைதான். சொல்லலாமா ஐயா? ம் அம்மா சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. ஐயா, சலிப்பு அப்படிங்கிறது, ம், தனிமை அப்படிங்கிறது, தனிமையில நமக்கு வந்து துன்பம் வருதுங்கிறது எல்லாமே ம். ஒரு அமைதி நிலை தான் ஆக்சுவலி. அந்த ஆம். அமைதி நிலையை நம்மால ரசிக்க முடியல, ஆ, நம்மளோடய நம்மால இருக்க முடியல. நம்ம அதுதான். நமக்குள்ள நம்மால இருக்க முடியல. நம்ம பிடிச்சிருது, நம்மளோட நம்ம இருக்க முடியும்னா அந்த தனிமையை மாதிரி ஒரு இனிமை, சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு அமைதிங்கிறது. சோ நிறைய பேர் போர் அடிக்குதுன்னு ஆக்சுவலா என்னன்னா மனம் ரொம்ப அமைதியா இருக்குன்னு அர்த்தம். ஆமா. அப்ப அந்த அனுபவிக்க தெரியாத ஒரு தன்மை தான். அந்த அமைதியை அனுபவிக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆமாமா. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. இப்போ ம், நம்ம சொல்றோம் சலிப்பை ஏற்படுத்துறதுன்னு, ம். வீட்டுக்கு உயிரை விட்டு போங்க உலகத்தை விட்டுனா போயிடுவோமா? இல்ல அடுத்த வேலை உணவு கடை வேண்டான்னு சொல்லி சும்மா இருக்க விட்டுருவோமா? முடியுமா? இல்ல அடுத்த வேலை வேணாம், எனக்கு உணவு வேணாம்னு சொல்லி விட்டுருவோமா? அதான். இருக்கு. உண்மைதான். ஆமா ஆமா. சோ அந்த உணர்வை நம்ம ரசிக்க கத்துட்டோம், அந்த தனிமையை நம்ம ரசிக்க கத்துட்டோம் அப்படின்னா, ஆமா. நமக்குள்ளே நம்ம அனுபவிக்க கத்துட்டோம் அப்படின்னா, ம், அந்த தனிமையை மாதிரி இப்ப ஒரு இனிமை வந்து கிடையாதுங்க. ஆமா. அதை தனக்கு அனுபவிக்கணும். தனக்குத்தானே ம் துணையென நினைத்தால் உலகத்தில் ஏது தனிமைன்னு கண்ணதாசன். அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் கூட ம். யாரு வர்றது? நம்ம தான் வரோம். ஈவன் ஆமா. ஆஸ்பத்திரியிலேயே படுத்துட்டு யாருமே இல்லைன்னா கூட நான் எனக்குள்ள எனக்கு சந்தோஷமா என்னுடைய நல்ல அனுபவங்களை அதை அசப்போட தெரிஞ்சதுன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்க தெரிஞ்சதுன்னா, நான் ம், என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கேன்னு யோசிக்க தெரிஞ்சதுன்னா, இன்னும் என்ன ம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தெரிஞ்சதுன்னா, தனிமைங்கிறது நமக்கு ஒரு துன்பமே கிடையாது. ஆனா நிறைய ம், பேருக்கு அது அவங்க எல்லார்கிட்டயும் பேசணும், அடுத்தவங்கள பேசணும். என்ன பேசுவாங்க மத்தவங்க கிட்ட? ஒண்ணு தன்னை பத்தி தனக்கு. எப்பவுமே நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஏன் ரெக்கக்னிஷன் தேடுறோம்னா, ம். நாம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஆ, சோ நமக்கு வந்து ஒரு இன்னொருத்தர்ட்ட இருந்து ஒரு அப்ரூவல் தேவைப்படுது. நீங்க நல்லவங்க, நீங்க வசந்தவங்க, நீங்க அப்படி இப்படின்னு. நானே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா, அதுக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு தேடுறதுனால நம்ம இன்னொருத்தரை தேடுறோம். ஆமா. எனக்கு ரொம்ப தெரியும் சிறப்பு. என்னை பத்தி, எனக்கு தெரியும் என்னை பத்தி, எனக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய ரெக்கக்னிஷன் நினைச்சோம்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசணும்ன்றது ஒரு தேவையே இருக்காது. ஐயா தேவையா சொன்ன மாதிரி இருக்காதுமா. பேசுறது எல்லாமே வேஸ்ட் தான்.
ஆமா என்ன பேசுவோம்? அடுத்தவங்களை பத்தி பேசுவோம், இல்ல நம்மளை பத்தி பேசுவோம். ஆமா 2 ஆமா பேர் பேசினா இறைவனை பத்தி பேசுவோமா? ரொம்ப கம்மி. அப்படி பேசினா நல்லா இருக்கும். ஆமா நீங்க அதுதான் பேசணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு இறைவனை பத்தி, இறப்ப பத்தி, இறப்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசி பாருங்க. அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட பேசுவாங்களான்னு பாருங்க. காணாம போயிடுவாங்க. அவ்வளவுதாங்க, அதான் உண்மை. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க மாதிரி பேசினா தான் பேசுவாங்க. சிலரோட அங்கலாய்த்த மனதை அதனாலதாங்க பார்க்கையில நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், இல்ல அவங்க பேசுறத மத்தவங்க கேட்கணும், அவ்வளவுதான். கேட்கணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா சரி, அது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? ஆமா அப்ப எப்படி பேசுவாங்க? என்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்க, நீங்க பிடிச்ச மாதிரி பேசுங்க, பேசுவாங்க. திருப்பி 2 கருத்து சொல்லுங்க, அவங்களோட அதாவது கருத்துக்கு எதிரா விட்டுட்டே போயிடுவாங்க. இல்லைங்க, நான் பயிற்சி வந்த புதுசுல என் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, என்னன்னா முதல்ல பேசுறது இல்லை அப்படிம்பாங்க. நான் பேசுற சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்காது, நீங்க பேசுற சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது, என்ன பண்றது அப்படிமே. உண்மைதானே ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு. நாங்கள் இனி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மிகவும் சிறப்பான சிந்தனைகளை எங்களுக்கு வழங்கி வரும் முன்னிலை பேராசிரியர் ஐயாவுக்கு ஒரு அந்நியமாக சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். உடல் நலம், மனவளம், பொருளாதாரம் வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரின் வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.